நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எங்களின் வாழுகின்ற எல்லா வேதனைகளுக்கும் ஒரே மருந்து. அந்த மருந்து சாதனைதான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கடுமையான உழைப்பு. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஓடி ஓடி உங்கள் பிள்ளைகள் உழைத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? நாங்கள் இன்று அனுபவிக்கிற துயர துன்பங்கள், பசி பஞ்ச வறுமை, ஏழ்மை, சகித்து கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச் சுரண்டல், இவை ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தில் என்னரும் தம்பிதங்களாவது வாழ வேண்டும் என்ற பெருங்கனவில்தான் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம். காலம் எங்களுக்கு கையளித்த ஒரு கடமையாக நினைத்து இதை செய்கிறோம். ஏதாவது ஒரு கட்சியிலே கூட்டணி சேர்ந்திருக்கலாமே என்று என் அருமக்கள் நம்பலாம், எண்ணக்கூடும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நல்ல ஆட்சி மலர வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிற என் மக்கள், இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது, எந்த கட்சியோடு சேர்ந்து ஜனநாயகத்தை மலரச் செய்வது, மதுவில்லாத நாட்டை எந்த கட்சியோடு சேர்ந்து உருவாக்குவது? இதுவரைக்கும் நாம் முதலமைச்சர்களை தேர்வு செய்தோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுவரைக்கும் நீங்கள் சாராய ஆலை முதலாளிகளைத்தான் தேர்வு செய்து கொண்டிருந்தீர்கள். மாற்று மாற்று என்று வந்த எங்கள் முன்னவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று, எந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளில் இருந்து மாற்று, பிறகு அந்த கட்சிகளோடவே கூட்டணி வைத்த போது மாற்று இல்லாத பெருத்த ஏமாற்றாகிவிட்டது. அந்த தவறை வரலாற்றில் இந்த பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு நிற்கிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள், வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்துவிட்டால் கடைசி வரை அதைத்தான் செய்ய வேண்டியது வரும். அதனால் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்து வாழ்ந்து காட்டிய நெறி, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எங்களுடைய முன்னத்தியேர், வணக்கத்திற்குரிய எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள்
நாயாக இருந்து 4 வீட்டில் நக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக சிங்கமாக இருந்து ஒரு நொடியேனும் கர்ச்சித்து விட்டு செத்துப்போ என்ற அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். நாங்கள் தனித்து நின்றாலும் தமிழ் மக்கள் என்கிற பெரும் இனப்படையோடு கூடி நிற்கிறோம். என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, ஒரு எளிய மகன் சீமான் இந்த இடத்தில் பேசுகிறான் என்று கூட ஒரு சுவரொட்டி இல்லை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான என் இன சொந்தங்கள் இங்கே கூடி நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி வருவது போல ஏற்றி வருவார்கள். 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குவாட்டரும் அதோட ஒரு பிரியாணியும் கொடுக்க வேண்டும். தலைவர் பேசுகிற போது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். சீமான் ஏன் சத்தமாக பேசுகிறார்? அவரும் அவர் தம்பி தங்கைகளும் சத்தமாக பேசுகிறார். சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை ஓங்கி பேசுவோம். நீ உண்மையை பேசு, அதை உறுதியாக பேசு, அதை உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு. நீதான் வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். எங்களுடைய புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னானே ஒழிய சங்கே பேசு சங்கே முழங்கு என்றெல்லாம் சொல்லல. தமிழ் பேச்சு மொழி அல்லாது வீச்சு மொழி, அதை முழங்கணும். மெதுவா பேசுனா எங்க ஊர்ல என்னப்பா செத்தவங்க கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுக்க, சத்தமா பேசுப்பா, சாப்பிட்டியா இல்லையா கேட்பான். எங்க ஊர்ல உண்மையிலே கேட்பாங்க.